Hello all, TNPSC previous year questionல today பார்க்க போகிறது what is the greatest possible volume of a vessel that can be used to measure exactly the volume of milk in cans in full capacity of 8 liters, 100 liters and 120 liters. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இந்த லிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது மூணுத்தையும் காமனாக ஒரு பாத்திரத்தில் அளப்போம்ல, அந்த பாத்திரத்தோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மூணுத்தையும் அளக்கிறதுக்கு மேக்ஸிமம் எப்படி இருக்கும், இது மூணுத்தோட கம்மியான லிட்டர்ஸில் தான் அந்த பாத்திரம் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது மூணுத்துக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு அதோட கம்மி நம்பரை தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 3 நம்பருக்கும் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை மீப்போவாங்கிறது என்னது, 3மே ஒரே டேபிளில் வந்தால் தான் அந்த நம்பரை எடுத்துக்கணும், இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஆனால் எல்சிஎம் மீசிமாங்கிறது 1 கடைசி வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ மீப்போவா ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது 2 டேபிள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். 2, 40, 50, 60 அகெயின் போடும்போது என்ன வரும், 2, 20, இங்கே 25, 30. இப்போ இது மூணும் காமனாக வர டேபிள் எது, 5 டேபிள் போடலாம். 5 4s are 5 5s are 5 6s are. அடுத்து இது மூணு காமனாக ஏதாவது ஒரு டேபிளில் வருமா, வராது, 1 டேபிளில் மட்டும் தான் வரும். அப்படி போடக்கூடாது. ஓகேவா? அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்போ என்னென்ன மீப்போவா ஹெச்சிஎஃப் வரும், 2 2 5, 2 2s are 4, 4 5s are 20. அப்போ என்ன ஒரு 20 லிட்டர்ஸ், 20 லிட்டர் தான் ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.